மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரார் சிறப்பான திட்டம், மகளிருக்கு 3 திட்டம். அந்த 3 திட்டமுமே மகளிருடைய வாழ்க்கையை உயர்த்துகிற திட்டம். அதில் ஒரு திட்டம் என்னென்னா புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் என்பது 6 முதல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற ஏழை பெண்கள். தாலிக்கு தங்க திட்டம் என்னென்னா, பெண் படிக்கிறாலோ படிக்கலையோ 10வது வரைக்கும் படித்தா போதும், அவளுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து மாமனார் மாமியார் வீட்டிற்கு அனுப்பிவிடுவோம் என்று இருந்த ஏழை பெண்கள் மனதில் நீ 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தா உன்னுடைய பட்டப்படிப்பு பட்டய படிப்பு இந்த 2 படிப்புக்குமே மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இப்போ இளங்கலை படிப்பு 3 ஆண்டாச்சா, ஆண்டுக்கு 12,000. அப்போ 3 ஆண்டுக்கு ஆச்சு, என்னாச்சு? 36,000 ரூபாய். இப்படி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயை அரசு அந்த பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு கொடுக்குது. இது ஏன்னா பெண்ணை தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வாழ வேண்டும், அவள் கல்வி கற்க வேண்டும், அந்த கல்வியின் மூலம் அவள் வேலைக்கு போகணும். படித்தவொன்னே கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்புவதை விட அவள் படித்தான்னா அவள் சுயமரியாதையுடன் அவள் வேலை பார்ப்பாள். அரசு வேலையாக இருக்கட்டும், தனியார் நிறுவனத்தில் வேலையாக இருக்கட்டும், அவள் பட்டப்படிப்பு பட்டய படிப்பு அரசே பணம் கொடுத்து படிக்க வச்சு அவளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பிறகு திருமணம் என்னும் சுப நிகழ்ச்சிக்கு அந்த பெண்ணை தயார்படுத்துகிறது தமிழ்நாடு அரசு. இது எவ்வளோ பெரிய திட்டம்! இது பெண்களுக்கு மிகவும் ஒரு பெரிய திட்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தின் சுமையை தன் தலையில் சுமந்து தினந்தோறும் ஓடுறா வேலை. தன் பிள்ளைகளை காப்பாற்றணும், பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும், தனக்கென்று ஒரு மரியாதையை சேர்க்கணும், தனக்கென்று ஒரு இடத்தை சேர்க்கணும். அப்படி என்று அந்த பெண்ணுக்கு கல்வி இருந்ததுனால தான் அந்த பெண் அரசு வேலைக்கு போகிறா, வேலை பார்க்குறா, சம்பாதிக்கிறா, தன் குடும்பத்தை காப்பாற்றுறா, தன் பிள்ளையை காப்பாற்றுறா. அந்த கல்வி இல்லாட்டினா 8வது படித்தவுடன் தாலிக்கு தங்கும் திட்டத்தில் அரப்பவன் தங்க நாணயத்தை வாங்கி திருமணம் செய்து தன் கணவனை நம்பி அந்த பெண் சென்றிருந்தால் இன்று அந்த கணவன் அந்த பெண்ணை நிற்கதியாக விட்டு அவன் சென்றுறான். அப்போ அந்த கணவனுடைய துணையும் இல்லை, வருமானம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ற காலகட்டத்தில் அவள் இருந்தான்னா அவளோட மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும்! அந்த போராட்டத்தை, அந்த மன வேதனையை, மன வலியை மீட்டெடுக்கிறது அவளோட கல்வி. அவள் படித்தா பாரு இப்போ கல்வி. அந்த கல்வியைத்தான் பெண்ணுக்கு முதலில் கொடுக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார், தலைவர் கலைஞர் சொன்னார். இப்பொழுது தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த புதுமை பெண் திட்டம் அவ்வளோ பெரிய திட்டம். கிராமப்புறத்தில் இருக்க பெண்கள்லாம் இன்றைக்கி பட்டப்படிப்பு படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இந்த புதுமை பெண் திட்டத்தில் பயன்படுறாங்க. பட்டப்படிப்பு பட்டய படிப்பு படிக்கிறாங்க. இந்த 2.5 லட்சம் பேரும் ஒரு பகுத்தறிவாளராக, அரசு அதிகாரியாக, தனியார் நிறுவன ஊழியராக தன்னுடைய சுய சம்பாதியத்தில் தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் அவள் உயர்ந்துக்கிட்டே இருக்கா. அருமையான திட்டம் புதுமை பெண் திட்டம். அடுத்து ஒரு திட்டம், அருமையான திட்டம்னா மகளிருக்கு இலவச பஸ் பயண திட்டம். ரொம்ப பேர் சொன்னான், இந்த திட்டம் எதுக்கு, நாங்கள் காசு கொடுத்தே போகிறோம். அந்த மாதிரி சொன்னவன் எல்லாருமே அதிமுக சேர்ந்த பெண் நிர்வாகிகள், பாஜகவை சேர்ந்த பெண் நிர்வாகிகள் சொல்லப்பட வைத்தார்கள். ஆனால் மனசார அந்த பெண்கள் வாழ்த்தினார்கள். இன்றைக்கி ஒரு 25 கிலோமீட்டர் போகணுன்னா 10 ரூபா. ஒரு பெண் தினந்தோறும் அவள் அரசு பணியாக இருக்கட்டும், தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், கூலி வேலையாக இருக்கட்டும், கட்டிட தொழிலாளர் இருக்கட்டும், பேருந்தில் தான் பயணம் மேற்கொள்கிறான். அப்படி மேற்கொள்கிற பொழுது ஒரு நாளைக்கு 50 ரூபா பஸ் கட்டணம், பேருந்து கட்டணமாக செலுத்துகிறா. அவள் வாங்குறா அந்த 500 ரூபாய் ஊதியத்தில் 50 ரூபா பஸ்ஸுக்குன்னு கொடுக்குறா. அந்த 50 ரூபா பஸ்ஸுக்கு கொடுக்குறத சேமித்து வச்சா மாதம் 1500 ரூபா. ஒரு மூட்டை அரிசி 1200 ரூபா, 300 ரூபா மளிகை ஜாமான். தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளுக்கு உணவை, 1 மாத உணவை அந்த பஸ் பயண திட்டத்தால் மிச்சம் பிடிச்சி தன் பிள்ளைகளுக்கு உணவை கொடுக்கிறார், தன் கணவனுக்கு உணவை கொடுக்கிறார், ஒரு மருத்துவ செலவு பார்க்கிறார். அவ்வளோ பெரிய திட்டம் இலவச பஸ் பயண திட்டம்.
பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை. நடிகை குஷ்பு கூட சொன்னாங்க 1000 ரூபாய் என்பது பிச்சை காசு என்று சொன்னார்கள். அந்த அம்மாவுக்கு பிச்சை காசாக இருக்கலாம். வருஷம் 16 என்ற படத்தில் அந்த அம்மா தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு நடிகர் கார்த்தியுடன் நடித்தாங்க. அந்த பிச்சை காசை ஊதியமாக பெறுவதற்குத்தான் அந்த படத்தில் நடித்து பணத்தை பெற்றாங்க. உடலை காட்டி நடித்தவர்கள்லாம் வயிற்று பசியுடன் இருக்கின்ற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது என்பது பிச்சை காசு தான். இந்த 1000 ரூபாய் வாங்குகிற ஏழை பெண்கள் அனைவருமே உடலை காட்டி நடிக்கலை, தன் உடலை வருத்தி ஒவ்வொரு நாளும் கட்டிட பணி, விவசாய பணி, கூலி வேலை என தன் உடலை வருத்தி வேலை செய்கின்ற பெண்களுக்குத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறார் என்ற செய்தியை நான் ஆணித்தனமாக நடிகை குஷ்பு அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தன்னுடைய உடையை கழட்டிவிட்டு ஆபாசமாக நடிக்கவோ உடலை வெள்ளித்திரையில் காட்டி ஊதியம் பெறவில்லை இந்த ஏழை பெண்கள். அம்மையார் குஷ்பு அவர்கள், உங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்கலாம், ஏழைகிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி அவங்கள இதுபோல் இழிவான சொற்கள் கொண்டு பேசாதீங்க. ஏற்கனவே சேரின்னு சொன்னீங்க. இன்றைக்கு சேரி தான் இந்த நாட்டை உயர்த்தி கொண்டு இருக்கிறது. சேரியில் வாழ்கிற பெண்கள் தான், ஆண்கள் தான் கட்டிட பணியிலிருந்து அனைத்து பணியும் செய்து இந்த நாட்டை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்படுகிறேன். அருமையான திட்டம். பெண்களுக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய். இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், இந்த திட்டம்லாம் எவ்வளோ பெரிய திட்டம். மக்களை தேடி மருத்துவம் என்பது நகர்ப்புறத்தில் வாழ்கின்ற மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் என்பதை விட கிராமப்புறத்தில் வாழ்கின்ற ஏழை மக்களுக்காக கொண்டு வருகிற திட்டம், மலைவாழ் மக்களுக்கு கொண்டு வருகிற திட்டம். மலைவாழ் மக்களுக்கு தான் இந்த திட்டம் வரப்பிரசாதம். இப்போ கொடைக்கானலில் மலையில் வாழ்கிற மக்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். கொடைக்கானல் என்பது